நாகாலாந்து ஆளுநர் திரு இல கணேசன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். முதற்கட்ட விவரங்களை கேட்டுப் பெறுவோம். செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். ஓவர் டு யூ தாயுமானவன். நாகாலாந்து மாநில ஆளுநர் இல கணேசன் சென்னையில் இருக்கக்கூடிய 1000 விளக்கு தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தற்போது தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பாஜகவுடைய மூத்த தலைவரும் நாகாலாந்து ஆளுநருமான இல கணேசன் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் இல்லத்துல நிலை தடுமாறி கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி கீழே விழுந்தார். அப்போது அவருக்கு தலையில பலத்த காயம் ஏற்பட்டு அவர் சென்னை 1000 விளக்கு தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தார். தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மருத்துவர் அடங்கிய குழுவினர் தொடர்ச்சியாக சிகிச்சை அளித்து வந்தார்கள். இருந்த போதிலும் வயது முதிர்வு ஆளுநர் இல கணேசனுக்கு 80 வயதை கடந்துவிட்ட ஒரு சூழல வயது முதிர்வு காரணமாக மருத்துவர்கள் வழங்கக்கூடிய சிகிச்சை முறைகள் உடல்நிலை ஒத்துக்கொள்ளாத ஒரு சூழல்ல தற்போது இல கணேசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பாஜக மூத்த தலைவர்களுள் ஒருவரான தமிழகத்தைச் சேர்ந்த இல கணேசன் மணிப்பூர் ஆளுநராக இருந்த நிலையில் தற்போது நாகாலாந்து ஆளுநராக இருந்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பாஜகவினர் அந்த 1000 விளக்கு தனியார் மருத்துவமனையை நோக்கி விரைந்த வண்ணம் இருக்கிறாங்க. இன்று இரவு உடலானது ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது.